இப்போ ஜர்தோசியில் ஸ்டெம் ஸ்டிச் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ஸ்டெம் ஸ்டிச் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பீடு த்ரெட்டிலெல்லாம் போட்ட மாதிரி, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஜமிக்கி யூஸ் பண்ணி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போவுமே போடுற மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் த்ரெட்டை பேக்கில் கொண்டு வந்து அதோட பாதியில் ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போடுறோம். லாங் செயின் அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் செயின், அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பவும் ஜர்தோசியை லோட் பண்ணுறோம். லோட் பண்ணி திரும்ப ஸ்ட்ரைட்டாக அதே லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின், திரும்ப இதை லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு லாக் செயின் போடணும். ஓகேவா? இந்த காட்டன் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். திரும்ப பேக்கில் போகும்போது ஒரு லாங் செயின், அதாவது நீங்கள் போட்ட ஜர்தோசியோட மிடில் வர மாதிரி வச்சு போடுங்க. இதை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச்சை பீடில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட்டில், அதுக்கப்புறம் நிறையா ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மெத்தடு தான். ஒரு த்ரெட்டில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டிங்க, திரும்ப த்ரெட்டை பேக்கில் கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டு அதை அப்படியே அகெயின் அதே லைனில் வர மாதிரி என்ன பண்ணீங்க, பேஸ் பண்ணி போட்டு வந்தீங்க. அதே தான் ஜர்தோசிலேயே போட போகிறீங்க. ஒரு லாங்காக ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஜர்தோசியை திரும்ப அகெயின் லோட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு செயின், பின்னாடி போயிட்டு ஒரு லாங் செயின் ஷார்ட் செயின், திரும்ப அந்த இடத்துலேருந்தே திரும்ப ஜர்தோசி எடுத்துகிட்டு வந்து வருது. திரும்ப நம்ம பேக்கில் போய் போடுறோம் இல்லையா அந்த லாக் செயின், அங்கேயே ஜர்தோசியை திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப அகெயின் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் இதில் பண்ண போகிறோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜமிக்கி வித் ஜர்தோசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா 1 3 2 4 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம். அதை தனியாக ஒரு கிளாஸாக எடுத்தால் தான் அது உங்களுக்கு புரியும். பார்க்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும், அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்போவுமே படித்த ஒரு ஸ்டெம் ஸ்டிச்சை ஜர்தோசியில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நான் பண்ணி காமிச்சேன். இதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவையில்லைங்கிறது நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம இதோட பார்ட் 2, அதாவது ஜம்கி வித் ஸ்டெம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் கட் பண்ணுற ஜர்தோசி பார்த்தீங்க அப்படின்னா ஈவனான சைஸில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக ஒரு ஈவனாக வந்துட்டே இருக்கும். இதே தான் அகெயின் இதே ப்ராசஸ் தான் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஸ்டெம் ஸ்டிச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஜம்கி வித் ஸ்டெம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.